Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒரு சென்டென்ஸ்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். இந்த சப்ஜெக்டும் வெர்பும் கம்பைன்டா வரும்போது ஒரு சென்டென்ஸ்க்கு கம்ப்ளீட்டான மீனிங் தருது. நெக்ஸ்ட் பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ங்கிறது டூயரையோ இல்ல டூயரோட ஆக்ஷனையோ டிஸ்கிரைப் பண்ணும். சப்ஜெக்ட் நவுனாவும் இருக்கலாம், ப்ரொனவுனாவும் இருக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் அது ஜெரண்டா இல்ல இன்ஃபினிட்டிவா, கிளாஸா இல்ல ஃப்ரேஸா கூட ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு வெர்ப்ங்கிறது சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்ஜெக்டும் வெர்பும் சம்டைம்ஸ் காம்பவுண்டா ஃபங்க்ஷன் ஆகும்போது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இல்ல ஒரு வெர்ப் தான் இருக்கணும்னு இல்லாம அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த சென்டென்ஸ்ல நடக்கக்கூடிய ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது யாரு, என்ன, இந்த மாதிரி क्वेश्चंसக்கு ஆன்சர். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது யாருக்காக, எதுக்காக, இந்த மாதிரி क्वेश्चंसக்கான ஆன்சர். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய நவுனோ ப்ரொனவுனோ ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுனோ நவுனோ இந்த ஆக்ஷனால அஃபெக்ட் ஆச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது வாட்ங்கிற क्वेश्चனை ரைஸ் பண்ணும் அண்ட் இதுல திங்ஸ், அதாவது நான் லிவிங் தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல டு ஹூம்ங்கிற क्वेश्चனை ரைஸ் பண்ணும் அண்ட் இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல பர்சன் ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ்ல மீ, அஸ், இட், யூ, தெம், ஹிம், ஹர் இந்த மாதிரி பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி வந்துச்சுன்னா, லிவிங் திங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல காம்ப்ளிமெண்ட்ங்கிறது அந்த சென்டென்ஸ்க்கு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்கும். இந்த காம்ப்ளிமெண்ட் 2 டைப்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது அது சப்ஜெக்ட பத்தி சொல்லும் and ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட பத்தி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், தினேஷ் இஸ் a டாக்டர். ஸோ இதுல டாக்டருங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அது தினேஷை டிஸ்கிரைப் பண்ணுது. They made him the captain. இங்க the captainங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அந்த தேங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட இந்த கேப்டனுங்கிறது வரலன்னா அந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணிருக்க முடியாது. அதனால சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா இருக்காது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ங்கிறது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், காம்ப்ளிமெண்டோட டைப்ஸும் பார்த்தோம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல எது காம்ப்ளிமெண்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்ல என்னென்ன வரும்? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், அப்புறம் கலர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். எக்ஸ்பிரஷன்ஸ்னா சேட், ஃபியர், அஃப்ரைட், கிரை, ஜாய், ஹாப்பி இது மாதிரி. ஸ்டேட்டஸ் ஆர் கண்டிஷன்ஸ். ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் புவர், வீக் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையா, இது மாதிரி. டைரக்ஷன்ஸ், parallel, adjacent, equal, diagonal, parallel and position இல்லனா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை பத்தி சொல்றது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா, இந்த கேட்டகரி ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த வேர்ட்ஸுக்கு அடுத்து உள்ள ஒரு வேர்டு தான் காம்ப்ளிமெண்டா இருக்கும். அப்புறம் எல்லா அப்ரிவியேஷன்ஸும் காம்ப்ளிமெண்ட் தான்.
taste, view, become, seen. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வர வேர்டும் காம்ப்ளிமெண்ட் தான். ஒரு சென்டென்ஸ்ல இப்ப டேஸ்ட்னு ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த டேஸ்டுக்கு அடுத்த வேர்ட் வர்றது வந்து காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். appear, appoint, baptize, call, consider, choose, elect, find, get, judge, let, help, know, make, name, nominate, prove, recognize, saint, select, seek, think, watch, hear, feel, bid. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் SVOC-ஆ இருக்கலாம். subject, verb, object and complement. இப்போ ஒரு சென்டென்ஸை பேட்டர்ன் பண்றதுக்கு, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது, verb எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு நம்ம பேட்டர்ன் பண்றப்போ ஒரு 7 பேசிக் பேட்டர்ன்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த 7 பேசிக்கான பேட்டர்ன்ஸ்ல சப்ஜெக்ட் எங்க இருக்கு, verb எப்படி வருது, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜங்க்ட் இதெல்லாம் எங்கெங்க ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி பேட்டர்ன் ஆகுதுங்கிறத வந்துட்டு நம்ம இந்த பேசிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறது இது எல்லாமே பண்ண முடியும். ஒரு சென்டென்ஸ்ல இருக்க சப்ஜெக்ட் எது, verb எது, ஆப்ஜெக்ட் எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, காம்ப்ளிமெண்ட் எது, அட்ஜங்க்ட் எது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு சென்டென்ஸை பேட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த 7 பேசிக் பேட்டர்ன்ஸ் தான் இங்க ஒரு லிஸ்டா இருக்கு இல்லையா, அதான் அந்த 7 பேசிக் பேட்டர்ன்ஸ். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அட்வர்ப்ங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்பை மாடிஃபை பண்ணும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவையோ இல்ல அட்வர்புக்கோ அடிஷனல் மீனிங்கை தரும். ஒரு சென்டென்ஸ்ல அட்வர்ப் இருக்கு அப்படின்னா இட் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ் லைக் வேர், வென், வை, ஹவு. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு அட்வர்ப் இருக்குங்கிறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்னா அந்த வேர்டு வேர், வென், வை, ஹவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது அதுதான் அட்வர்ப் இல்ல அட்ஜங்க்ட்னு சொல்லுவாங்க. அதான் அட்வர்ப்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டாக்டர் நஞ்சப்பா இஸ் அ டென்டிஸ்ட். டாக்டர் நஞ்சப்பாங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வெர்ப், டென்டிஸ்ட்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். இஸ்ங்கிறது பீவர்ப்ஸ்னால பீவர்ப்ஸை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய எந்த ஒரு வேர்டும் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அ காம்ப்ளிமெண்ட். அண்ட் மோர் ஓவர் அ டென்டிஸ்ட்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷன், அதனால இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஹீ ட்ரீட்ஸ் ஹிஸ் பேஷண்ட்ஸ் அட் ஹிஸ் கிளினிக். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ட்ரீட்ஸ்ங்கிறது verb, his patientsங்கிறது ஆப்ஜெக்ட் அண்ட் at his clinicங்கிறது adverb of place. இங்க இப்போ ஆப்ஜெக்டை, ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இது. இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ்ல இருக்குன்னா அதை பாசிவ்ல மாத்தணும். சப்போஸ் அது மாறுச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல அது ஆப்ஜெக்ட்னு நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா. ஸோ இது சேஞ்ச் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆச்சு, ஒரு வாய்ஸ்ல இருந்து இன்னொரு வாய்ஸ்க்கு, ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு இல்ல பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது ஆப்ஜெக்ட். இப்போ இங்க பாருங்க, he treats his patients at his clinic. His patients are treated by him at his clinic. So இது சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ his patientsங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், at his clinicங்கிறது adverb of place, அதனால அது A. He shows kindness to his patients. இப்போ இங்க kindnessங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் to his patientsங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட கூட நீங்க வந்துட்டு இன்னொரு வாய்ஸ்ல மாத்தி பார்க்கலாம். kindness is showed by him. So kindnessங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். His patients are showed kindness by him. So இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். To his patientsங்கிறது பர்சனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது, ஒரு லிவிங் திங்கை இண்டிகேட் பண்ணுது, அதனால அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் கைண்ட்னஸ்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். Moreover, he shows what? He shows kindness இல்லையா, ஸோ அந்த கைண்ட்னஸ்ங்கிற அந்த வேர்டுக்கு வாட்ங்கிற கொஸ்டின் வர்றதுனால it is called as direct object.
He shows kindness to whom அப்படிங்கிற அந்த to whomங்கிற question வரதுனால it is indirect object. He has dedicated his life for their welfare. Heங்கிறது subject, has decidedங்கிறது verb, his lifeங்கிறது object and for their welfareங்கிறது adverb. ஏன் இது adverb? ஏன்னா இது has decidedங்கிற verb modify பண்ணுது. அதாவது he has decided his life. For what? For whatங்கிறது for whatனா அவங்களோட வெல்ஃபேர்க்காக அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெல்ஃபேரை டிசைட் மாடிஃபை வெல்ஃபேர் வந்துட்டு டிசைடை மாடிஃபை பண்ணுறதுனால இட் இஸ் adverb. He works cheerfully throughout the day. Heங்கிறது subject, worksங்கிறது verb. Cheerfullyங்கிறது adverb and throughout the dayங்கிறது adverb of cheerfullyங்கிறது adverb of manner and throughout the dayங்கிறது adverb of time. Never is he tired. Neverங்கிறது adverb of time. Isங்கிறது verb. Heங்கிறது subject. Tired is called as adjective and adjectives are complement. He loves his profession. Heங்கிறது subject, lovesங்கிறது verb, his professionங்கிறது object. வேணா இதை சேஞ்ச் பண்ணி பாருங்க. His profession is loved by him. இது சேஞ்ச் ஆகுது. So it is confirmed that his profession is an object. All his patients adore him. All his patientsங்கிறது subject, adoreங்கிறது verb, himங்கிறது object. He is adored by all his patients. So இது சேஞ்ச் ஆகுது இன்னொரு வாய்ஸ்க்கு. ஸோ ஹிம்ங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட் தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். முன்னாடி இந்த எக்ஸாம்பிள்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். He gave his teacher an apple. ஸோ இங்கே his teacherம் an appleம் ஆப்ஜெக்டான்றதை முதல்ல பார்க்கலாம். His teacher is given by him an apple. So இது passivல மாறிடுச்சு. An apple is given by him to his teacher. So இந்த an appleங்கிறத வந்துட்டு நம்ம சப்ஜெக்டா கொண்டு வந்தோம், நம்ம அதை வந்து பாசிவா மாத்திட்டோம். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். இப்போ எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு பார்க்கணும்னா he gave his teacher what. ஸோ வாட்ங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது தான் an apple. ஸோ இட் இஸ் கால்ட் direct object. He gave to whom அப்படிங்கிறது to whomங்கிற கொஸ்டினுக்கு his teacherங்கிறத ஆன்சர் பண்ணுது இல்லையா, அதனால இது indirect object. அதுவும் இல்லாம his teacherங்கிறது வந்துட்டு பர்சனை டினோட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் indirect object. and appleங்கிறது ஒரு திங், அதனால அது direct object. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.